திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறு காரணமாக நடந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்க கேட்கலாம். சதீஷ்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். திருப்பூரை அடுத்துள்ள பல்லடம் அருகே சேமலைகவுண்டம்பாளையம் என்ற கிராமத்தில் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி தெய்வசிகாமணி, அலமேலு மற்றும் அவரது மகன் செந்தில்குமார் ஆகிய 3 பேரும் நள்ளிரவில் கொடூரமான முறையில் கொலை செய்திருந்தனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் 14 தடைப்படை அமைத்து குற்றவாளியை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்திருந்தார். கொலை நடந்து 13 நாள் ஆகியும் துப்பு தொடக்காத போலீசார் விசாரணையில் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. புலம்பெயர் தொழிலாளர் கைரேகை மற்றும் ஆதார் அட்டை நகல்களை ஆகியவற்றை சேகரிக்கும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில கோவையில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வந்த செந்தில்குமார் அவர் 6 வருடங்களுக்கு முன்பாக பைனான்ஸ் தொழில் நடத்தி வந்ததாகவும் அதில் கடும் நஷ்டம் ஏற்பட்டதால தொழிலை கைவிட்டு உள்ளார். இந்த நிலையில மீண்டும் கடந்த 1 வருடத்துக்கு முன்பாக தனது தோட்டத்தை குத்தகை விட்டதும் இதுல தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் ஒரு மர்ம நபர் பிரச்சனை ஏற்பட்டதாகவும் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் செந்தில்குமாரும் அவரும் நபரையும் தாக்கியதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த அந்த நபர் யார் என்பது குறித்து அவர் அந்த பத்திரங்கள் விட்டு சென்றதாகவும் அந்த பத்திரங்களை செந்தில்குமாரன் வீட்டில் இருக்கலாமோ என்பது குறித்தும் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்குமோ என்பது கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சதீஷ்குமார்.